அஸ்லாம் வலைக்கும் ஜனங்களே, தொடர்ந்து காலேஜ் போற டெய்லி நாள் 16 மண்டே எந்திரிச்சு காலேஜ் கிளம்புனாலே மண்டை குழம்பிருது. என்ன ஆனாலும் போயே ஆகணும், வேற வழி இல்லன்னு கருப்பு சொக்கா எடுத்து போட்டுக்கிட்டேன். வேற சொக்கா இல்ல, எல்லாம் துவைக்க போட்டுருக்கேன். சரி, நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அருமையான இட்லியை சாப்பிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. கொஞ்ச நாளாவே நம்ம கபிலாவே ஆளே காணோம், காலேஜ்க்கே வரமாட்டான்ல. அதனால காலேஜ்க்கு வாக்கிங்க போட்டு தான் போறேன். ஃபைனல் இயர் வந்ததும் வந்தோம், ஒர்க்லாம் சும்மா அள்ளி குடுக்குறாங்க, முடிக்கவே முடியல. அப்புறம் நம்ம பனிக்கட்டி நண்பர் நான் கார் எடுத்துட்டு வந்துக்கிறேன், ஒரு ரவுண்டு போலான்னு கூப்பிட்டு இருந்தாப்ல. நானும் இந்த ரீல்ஸ்ல வர மாதிரி பொம்மை கார் வச்சு சிக்கன் கொடுக்க போறான்னு நினைச்சா உண்மையாவே கார் வாங்கிட்டு வந்துக்கிறோம். சாரி, கார் ஓனர் இவரு. நான் தான் ஓட்டுவேன் நம்ம பனிக்கட்டி நண்பர் ஆரம்பிச்சிட்டாரு. சரி, எப்படிதான் ஓட்டுறான்னு பார்த்தா சும்மா அருமையா ஓட்டுன்னு போனா. யாருக்குன்னா டிரைவர் வேணும்னா நம்ம பனிக்கட்டி நண்பரை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். நடுவுல நம்ம தம்பிக்கும் நம்ம நக்கலுக்கும் ஒரு சிக்கல். நான் தான் முன்னாடி உட்காரன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தான். சக்கத்தா ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தாச்சு. இவர் தான் நம்ம கிளாஸ் புது லீடரு. ஆளு பார்க்க தான் இப்படி செய்யற வேலை எல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்புறம் மார்ச் ஃபாஸ்ட் பிராக்டிஸ்ல இவனும் ஒரு ஆள் இன்க்ளூடு. நடுவுல நம்ம தம்பி ஏதோ வித்தை எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து அட்டி போட்டு பேசிட்டு இருந்தோம். சரி, கிளம்பலான்னு பார்த்தா அகைன் ஒரு சிக்கம் காமெடி பண்றானுங்க. கோவமா வராதா? இப்ப இவங்க நடுவுல நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு பெருசு. நம்ம சேகரி எனக்காக ரொம்ப நேரமா வெயிட்டிங். வீட்டுக்கு போலாம்னு எல்லாரையும் டாடா காமிச்சிட்டு கிளம்பிட்டேன். பனிக்கட்டி நண்பருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கணுமா, அவனையும் எரிக்கிட்டு ஒரு டாடா காமிச்சிட்டு நேரா ஹாஸ்டல் வந்து டாரா போட்டேன். அவ்வளவுதான் ஜனங்களே, இன்னைக்கு நாள் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். டாடா.